வணக்கம், நான் உங்கள் ட்ரேட் குரு ரம்யா பேசுகிறேன். நாளைக்கு சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரி. இன்றைக்கி நிஃப்டி 24,231 ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஆல்ரெடி 24,200ங்கிறது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான லெவல்னு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு நீங்கள் நிஃப்டி அல்லது சென்செக்ஸில் இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியன் ஷேர் மார்க்கெட் இன்றைக்கி பாசிட்டிவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு 3 முக்கியமான ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா பாசிட்டிவான குளோபல் மார்க்கெட், ரெண்டாவது க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆனது, ஈரான் அமெரிக்கா இடையான பேச்சுவார்த்தை இந்த வாரம் நடக்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். இந்த 3 காரணம் இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்குறது F&Oவில் இருக்க இண்டெக்ஸோட க்ளோசிங் பர்ஃபார்மன்ஸ். நிஃப்டி பார்த்திங்கன்னா 388 பாயிண்ட்டுக்கு மேலே அப்ராக்சிமேட்லி 1.6% மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு 24,231 அப்படிங்கிற லெவலில். சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா 1,263 புள்ளிக்கு மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதுவும் அப்ராக்சிமேட்டாக 1.64% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. க்ளோசிங்கில் பார்த்திங்கன்னா 78,111 க்ளோஸ் கொடுத்துருக்கு. மற்ற இண்டிசஸ்மே 1%லேருந்து 2% வரைக்கும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கு இண்டிகோ, பவர் கிரிட், எட்டர்னல், மேக்ஸ் ஹெல்த்தோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரீசன். இந்த 4 ஷேர்ஸுமே மோர் தென் 4%க்கு மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நிஃப்டி 50ல் டாப் லூசர் பார்த்திங்கன்னா டாக்டர் ரெட்டி 1%க்கு மேலே டிக்ளைன் ஆகிருக்கு. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ். நிஃப்டி ஏப்ரல் 15 அன்றைக்கி காலையில் நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆகி நாள் முழுக்க சைட்வேஸில் இருந்துச்சு. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடராக இருந்தாங்கன்னா அயன் காண்டர், பட்டர்ஃப்ளை இந்த மாதிரியான டைரக்ஷன்லெஸ் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். அதே நீங்கள் ஒரு பிகினர் இல்லைனா இன்டர்மீடியட் லெவலில் இருக்கீங்கன்னா ஸ்கேல்பிங் மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் எந்த ஒரு ட்ரேட் நீங்கள் பண்ணுறீங்கனாலும் கன்ஃபர்மேஷனோட ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட சஜஷன் கேட்டுக்கிட்டு பண்ணுங்கள். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் பார்த்திங்கன்னா 24,150லையும் அடுத்த சப்போர்ட் 24,063லையும் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 24,250, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 24,327. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குளோபல் மார்க்கெட்டோட பாசிட்டிவிட்டி, ஈரான் இஸ்ரேல் போருக்கான பேச்சுவார்த்தை, க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ், அதோட இம்பேக்ட் வந்து நாளையும் மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட்டை தீர்மானிக்க உதவும். ஏப்ரல் 15 நைட் 8 மணிக்கு க்ரூட் ஆயிலோடைய இன்வென்ட்ரி டேட்டா ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுவும் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோடைய பர்ஃபார்மன்ஸில் ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இப்போ பார்க்குறது சென்செக்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ். சென்செக்ஸுமே பார்த்திங்கன்னா நிஃப்டி மாதிரியே தான் ஆல்மோஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிட்டு நாள் முழுக்க சைட்வேஸ். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க ரெசிஸ்டன்ஸ் 78,277, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 78,500லையும், முதல் சப்போர்ட் 77,850, அடுத்த சப்போர்ட் 77,580லையும் இருக்குங்க. நான் இங்கே ஷேர் பண்ண லெவல்ஸ் எல்லாமே ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்கள். என்றைக்கும் கன்ஃபர்மேஷனோட நல்லா டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு டெக்னிக்கல்ஸ் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எப்பயும் உங்களை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.